கடந்த 2 தினங்களாக சமூக வலைதளத்திலே திருநெல்வேலி மாவட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய 2 நிர்வாகிகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் அவர்கள் தனிநபர்களை பற்றி நிர்வாக ரீதியாக பேச்சுவார்த்தை பேசாமல் ஒரு சமூகம் சார்ந்து ஒரு சமுதாயத்தை வஞ்சித்து ஒரு வன்மைத்தனத்தோடு காழ்ப்புணர்ச்சியோடு அவர் பேசி இரு சமூகத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையும் சிதைக்கக்கூடிய அடிப்படையில் ஜெனி என்ற நிர்வாகி பாளையங்கோட்டையை சேர்ந்தவர்கள் செயல்பட்டு அது கடுமையான முறையில் அவர் சோசியல் மீடியாவில் பேசிட்டு வந்தது எல்லா மக்களுமே அறிவாங்க. அது சார்ந்த பிரச்சனைகள் சோசியல் மீடியாவில் மாறி அதனுடைய கருத்துக்கள் விரிவுபடுத்திக்கிட்டே போய் இது மேலும் மேலும் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய சூழல் உருவாகி கொண்டிருப்ப காரணத்தினால் இன்று இதில் பாதிக்கப்பட்ட மீரான் அவர்களுக்கு எதிர்பார்த்தியாக இருக்கக்கூடிய ஜெனி மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி திருநெல்வேலியினுடைய மாநகர ஆணையாளர்களிடத்தில் புகார் அளித்துள்ளோம். மீண்டும் இந்த பிரச்சனைகள் தொடராமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று வாக்குறுதி கொடுத்துள்ளார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுபான்மை பிரிவில் நெல்லை மாவட்டத்தின் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் சாலை மீரான் அவர்கள் மீது மத துவேஷமாக வன்மத்தை கற்கும் வகையிலே உள்கட்சியை சார்ந்த ஜெனி என்ற நண்பர் அவதூறாகவும் மிக கேவலமாகவும் கொலை மிரட்டல் விடும் தோணியிலே பேசியிருக்கிறார். இது உள்கட்சியில் பல குழப்பங்கள் இருந்தாலும் கூட மதத்தின் ரீதியாக பிரித்து பேசக்கூடிய வகையிலும் மத ரீதியாக மோதல்களை உண்டாக்கக்கூடிய நோக்கத்திலும் அவர் பேசியிருக்கிறார். இது சமூக ரீதியிலையும் மிகப்பெரிய ஒரு சவாலை அவர் ஏற்படுத்தும் நோக்கமாக அது கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். கண்டனத்தோடு மட்டுமல்லாமல் அவர் மீது சட்ட ரீதியான கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நெல்லை மாநகர ஆணையாளர் அவர்களை நேரில் சந்தித்து பாதிக்கப்பட்டோர் சார்பாக மனு கொடுத்துள்ளோம். கடுமையான நடவடிக்கை எடுக்காவிட்டால் மேற்கொண்டு தீவிர நடவடிக்கைகளை இதற்கு அடுத்து மேற்கொள்ளப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.